அடுத்து வரவிருப்பது நெய்தல். பார்வையாளர்களின் தமிழ் திறமையை சோதிக்க ஒரு கேள்வி. நெய்தல் எந்த வகை நிலம்? சிறப்பு. கடலும் கடல் சார்ந்த பகுதி. நீங்களா சொன்ன மாதிரி கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலம். அந்த நெய்தல் நில மக்களின் வாழ்க்கை முறையையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறிய மீனவர் நடனத்தை காண இருக்கிறோம். கடல் என்பது வெறும் நீர் அல்ல, அது ஆயிரக்கணக்கான மக்களின் உணவு, வாழ்வு மற்றும் எதிர்காலம். ஆனால் இன்று கடலடி இழுவை, மீன்பிடி போன்ற சில முறைகள் கடல் வளத்தையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதித்து வருகின்றன. இந்த சிறிய நாடகம் கடலை பாதுகாப்பதன் அவசியத்தையும் நிலையான மீன்பிடியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. நாம் அனைவரும் ரசித்து மகிழலாம். அன்பு, இப்போலாம் முன்னாடி மாதிரி மீன்கள் கிடைக்கிறது இல்லையே, கவனிச்சா? ஆமா காத்து, ஒரு காலத்துல எப்படி நம்ம நிறைய மீன் பிடிப்போம், இப்போலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க பார், அரசன் நிறைய மீன்களோட வரான். அவங்கிட்ட எப்படி அவனுக்கு மட்டும் நிறைய மீன்கள் கிடைக்குதுன்னு கேட்போம். அரசன், எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட. எப்படி உனக்கு மட்டும் நிறைய மீன்கள் கிடைக்குது? நாங்கள் இப்போலாம் பாட்டம் ட்ராலர்ஸ், அதாவது கடலடி மீன்பிடி முறையை பயன்படுத்துகிறோம். ஓ, இது பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதனால கடலுக்கு நிறைய பாதிப்புன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல கதிர், நாங்கள் நிறைய சம்பாதிக்கணும். இன்னைக்கு கிடைக்கிற லாபத்துக்காக நாளைய கடலை அழிக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் கதிர், ஆனால் செயல்படுத்துறது கஷ்டம். இதுக்கு வேற வழி இல்லையா? அரசன், நீங்கள் லாபத்துக்காக என் வயிற்று அறுக்கிறீங்க. நீங்கள் பாட்டம் ட்ரால் பயன்படுத்தும் போது நான் கத்துறது உங்களுக்கு கேட்கலையா? அம்மா, அது நான் குடும்பத்துக்காக தான். நீங்கள் இப்போ உலகின் வளங்களை எல்லாம் சொல்லினா அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுப்பீங்க? இதனால் என் பவளைப்பாடுகள், மீன் முட்டைகள் எல்லாம் அழியுது. பார்த்தீங்களா அரசன், நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியல. இந்த பாட்டம் ட்ராலர்ஸ்னால எங்களை மாதிரி சரி பாரம்பரிய மீனவர்களுக்கு மீன்கள் கிடைக்கதில்லை. ஆமாம், இந்த பாட்டம் ட்ராலிங்க்கு தறி விதித்து பாரம்பரிய மீன்பிடிப்பு முறைக்கு மாறுங்கள்.
நீங்கள் என்னை பாதுகாத்தால் நான் உங்களை காப்பேன். என்னை மன்னிச்சிருங்க, என் லாபத்துக்காக கடலை அழிக்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நானும் பாரம்பரிய முறைக்கு மாற முயற்சி செய்கிறேன். கடலை காப்போம், மீன்களை பாதுகாப்போம், பாரம்பரிய மீன்பிடியை ஆதரிப்போம். நன்றி. கடல் நமக்கு உணவும் வாழ்க்கையும் அளிக்கிறது. அதை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. நன்றி. குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் இவை அனைத்தையும் நாம் கண்முன்னே கொண்டு வந்த மாணவர்கள் செல்வங்களுக்கும் வகுப்பு ஆசிரியர், நிகழ்ச்சி நாடக தொகுப்பாளர் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றி. பங்கு பெற்ற மாணவர்கள் அதித்தி சிவசுப்பிரமணியன், ஆதித்ய சாய், அர்ஜுன் ஸ்ரீனிவாசன், அஷ்மிதா நாராயணன், ஹீரா லோகேஷ், கபில் பரத், லக்ஷன் சாய் பாபு, லிசாந்திரா அமலதாசன், மிவான் மதுசூதனன், சஞ்சீவ் நாராயணன், அச்யுத் பாலாஜி, கனிஷ்கா மாரிமுத்து, கிருஷாந்த் நட்ராஜ், டியா கார்த்திகேயன், வாஷ்வி ஆவுடை பிரபு, விஷாந்த் சங்கர், கனிஷ்கா மாரிமுத்து, கிருதேஷ் தங்கதுரை, கிருஷாந்த் செந்தில்குமார், கிருஷாந்த் நட்ராஜ், அக்ஷரா சதீஷ், இமயா கண்ணன், ஜஷ்வந்த் நாகேஸ்வரன், நேஹா பரத் பாபு, நிலா சரவணன், ரக்ஷன் அஜய் மற்றும் தனுஸ்ரீ கோகுல் சந்தர். வகுப்பு ஆசிரியர்கள் சிவசங்கரி, சாந்தி, மேகலா, கவிதா, சௌமியா, கவிதா, சூர்யா கல்யாணராமன், மதுரா மற்றும் ஜெனிஃபர்.